அத்வைத தர்மா. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல 10 அவதாரமான 2வது அவதாரத்தை பத்தி, அதாவது கூர்ம அவதாரத்தை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல 3வது அவதாரம் ஸ்ரீ வராக அவதாரத்தை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் இந்த அவதாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் அவதாரம் கூர்ம அவதாரத்தை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது 2வது அவதாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த அவதாரத்திலேயே 4 விஷயம் ஒளிஞ்சிருக்குங்க. அந்த 4 விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு என் வீடியோஸை கண்டினியூவா வாட்ச் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஸ்ரீ வராக அவதாரத்தை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இந்த அவதாரம் எதுக்காக எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா, ஒரு அரக்கனை கொல்றதுக்காக தான். அதாவது சனகாதி முனிவர்களால சாபத்தை வாங்கி திரும்பவும் மறுபிறவி எடுத்து அவங்கள கொல்றதுக்காக தான் இந்த அவதாரம் எடுக்கப்பட்டுச்சு. அதாவது வேற வேற வீடியோஸ்லயோ இல்ல வேற வேற புராணங்கள்லயோ வேற வேற புத்தகத்துலயோ வேற வேற மாதிரி ஸ்டோரி சொல்லப்படுது. இப்போ நான் சொல்ற ஸ்டோரியில சனகாதி முனிவர்களால சாபமிடப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா இன்னொருத்தவங்க வீடியோல இல்ல இன்னொருத்தவங்க புக்ஸ்ல இல்ல வேற ஏதாச்சும் இல்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா துர்வாச முனிவர் சாபமிடப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா இது ரெண்டுமே எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு அவ்வளவா 100% ட்ரூத் தெரியாது. இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்க சொல்ற ஒரு ஸ்டோரியுமே புராணங்கள் கதை தான். இப்போ நான் சொல்ல போற ஸ்டோரி, அதாவது நான் டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி எடுத்த ஸ்டோரி, சனகாதி முனிவர்களால சாபமிடப்பட்டு இந்த அவதாரம் எடுக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் படிச்ச வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. சனகாதி முனிவர்கள்னா சனத்குமாரர், சனகர், சனந்தர், சனத் சுஜாதர். இந்த 4 முனிவர்களை தான் சனகாதி முனிவர்கள்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சனகாதி முனிவர்கள் வைகுண்டத்துல இருக்கிற திருமலையும் ஸ்ரீ லக்ஷ்மியையும் தரிசிக்கிறதுக்காக 6 வாயில தாண்டி போயிருக்கிறாங்க. 7வது வாயிலா உள்ள போகும்போது 2 காவலாளிங்க அவங்கள தடுத்து நிறுத்திருக்காங்க. அப்ப அவங்கள தடுத்து நிறுத்தினதும் சனகாதி முனிவர்கள் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணியுமே அவங்க அந்த சனகாதி முனிவர்களை உள்ள அலோவ் பண்ணல, அதாவது உள்ள அனுமதிக்கல. அதனால ரொம்பவே கோபம் அடைஞ்ச சனகாதி முனிவர்கள், இருக்கிறதுலயே 4 உலகங்கள் தான் இருக்கு. 1 காமம், 2வது லோபம், 3வது குரோதம். அதாவது 2 காவலாளிங்க. அந்த 2 காவலாளிங்க பேரு ஜெய விஜயன். இந்த ஜெயனும் விஜயனும் இந்த 4 சனாதி முனிவர்களை தடுத்து நிறுத்தினதுனால கோவப்பட்டாங்க இல்லையா. இந்த 4 சனாதி முனிவர்களுமே அவங்க 2 பேருக்குமே பயங்கரமான சாபத்தை விட்டுருக்காங்க. காமம், குரோதம், லோபம், இந்த 3. மற்ற உலகம் வைகுண்டம். இந்த வைகுண்டத்துல பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிற நீங்க எங்க 4 பேரை தடுத்தது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஜென்மத்துல நீங்க பிறக்கும்போது இந்த 3 உலகத்துல பிறந்துதான் நீங்க வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை விட்டுருக்காங்க. அந்த சாபத்தினால இந்த ஜெயனும் விஜயனும் ரொம்பவே பயந்து போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு, எங்களுக்கு இதுல இருந்து விமர்சனம் கொடுங்க, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே பகவானோட அருள்ல தான் நாங்க இருக்கணும், அவரை பத்தி நாங்க எந்நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. இதை கண்ட பகவான் ஸ்ரீலக்ஷ்மியும் இறங்கி வந்திருக்காங்க. அப்போ பகவான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன், அதுல எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் 7 ஜென்மங்கள் என்னோட பக்தர்களா பிறக்கணும், அப்படி இல்லைன்னா 2வது ஆப்ஷன் 3 ஜென்மங்கள் எனக்கு விரோதியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 2 பேருமே, அதாவது 2 காவலாளிகளுமே சொல்லியிருக்காங்க, 7 ஜென்மம் உங்களை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது, அதை விட 3 ஜென்மங்கள் உங்களுக்கு விரோதியா நாங்க பிறந்து உங்க கையாலேயே நாங்க மடிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், அதனால அந்த ஆப்ஷனை நாங்க எடுத்துக்கிறோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சனாதி முனிவர்களுமே
இவங்களுக்கு சாபம் விட்டது நாங்க தப்பு தான், நாங்களும் ஏதோ ஒரு கோபத்துல சாபத்தை கொடுத்துட்டோம், அது மட்டும் இல்லாம அவங்களோட கடமையை தான் அவங்க செஞ்சாங்க, நாங்களும் அவசரப்பட்டு சாபத்தை விட்டதுனால எங்களையும் மன்னிச்சிடுங்க, இதுக்கு பிராயச்சித்தமா நீங்க எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு பகவான் சொல்லியிருக்காரு, நீங்க பண்ணது எதுவுமே எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாம் நன்மைக்கே, அதனால யாரும் எதை நினைச்சும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த நடந்துச்சு இல்லையா, இந்த ஒரு இன்சிடென்ட் பிற்காலத்துல அகம்பாவம் பிடிச்சவங்களுக்கும் ஆணவம் பிடிச்சவங்களுக்கும் இல்ல கோபத்துல வார்த்தையை விடுறவங்களுக்கும் கோபத்துல முடிவெடுக்கிறவங்களுக்கும் இதிகாசத்தை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும், தெளிவான ஒரு கதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பகவான் சொல்லியிருக்காரு. சனகாதி முனிவர்கள் சாபமிட்ட மாதிரி நடக்க ஆரம்பிச்சது. அதாவது காசியவர் தவத்துல இருக்க ஆரம்பிச்சாரு. காசியவர் தவத்துல இருக்கிற நேரத்துல அவரோட மனைவியான திதி காசியபர்கிட்ட உடல் உறவு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல காசியவர் பொறுமையா எடுத்து சொல்லியிருக்காரு, இந்த நேரத்துல நம்ம தாம்பத்தியம் உறவு வச்சுக்கிட்டா இந்த டைம்ல உருவாகுற குழந்தை ரொம்பவே கெட்டவங்களா பிறக்கும், அது மட்டும் இல்லாம பகவானுக்கு ஆப்போசிட்ல எதிர்த்து நிக்கிற ஒரு விரோதியா தான் பிறப்பாங்க, அதனால இது அதுக்கான நேரம் கிடையாது, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இப்போ எதுவும் வேண்டான்னு சொல்லி திரும்பவும் தவத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா திதியானவங்க அவங்களோட மயக்கிற எண்ணத்தோடையும் வசீகரமான தோற்றத்தோட தவத்தை கலைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடையே தவத்தை கலைக்கிறதுக்காக காசியபர்கிட்ட ரொம்பவே நெருங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்பவே உடல் உறவு வச்சுக்கணும்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. காசியபர் எவ்வளவோ எடுத்து சொல்லியுமே அவங்க பேச்சை கேட்காத திதிக்கு காசியபர் வேற வழி இல்லாம இவங்க 2 பேருமே தாம்பத்திய உறவு வச்சுக்கிறாங்க. அது முடிஞ்சது உடனே காசியபருக்கு எல்லாமே உணர ஆரம்பிச்சுட்டாரு. என்னன்னா இந்த டைம்ல உருவான குழந்தை கண்டிப்பா காசியபர் கணிச்ச மாதிரியே பகவானுக்கு ஆப்போசிட்ல, அதாவது விரோதியா தான் வந்து நிற்கும், ஒரு எதிரியா தான் வந்து நிற்கும். எதிரியா நின்ன நம்ம 2 குழந்தைங்களை நம்ம யாருனாலையுமே காப்பாற்ற முடியாது, நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேன் இல்லையா, இந்த நேரம் சரியான நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என் பேச்சு கேட்காததுனால இப்ப பாரு எவ்வளவு பெரிய தண்டனை நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு காசியபர் அவங்களோட மனைவியான திதி கிட்ட சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும் திதிக்கு ரொம்பவே பயமா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு பிராயச்சித்தமே இல்லையான்னு காசியபர் கிட்ட அவரோட மனைவி கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு காசியபர் சொல்றாரு, நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், உன்னுடைய பிள்ளைகள் கண்டிப்பா கெட்டவர்களாக தான் பிறப்பாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஏன்னா இந்த நேரத்துல உருவாகுற கரு இப்படிதான் பிறக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் கணிச்சுதான் வச்சிருக்கேன், அதனாலதான் நான் உனக்கு கிட்ட வேணான்னு சொன்னேன், ஆனா நீ கேட்கல, இருந்தாலும் நீ இவ்வளவு ஃபீல் பண்றதுனால ஒரு பிராயச்சித்தம் இருக்கு, அது என்னன்னா உனக்கு கிடைக்க போற ஒரு பேரன் வந்து கடவுளுக்கு ரொம்பவே சேவகனாவும் ரொம்ப பக்தனுடனும் தான் பிறப்பான், அந்த பேரன் தான் உன்னை வந்து நீ இழந்த எல்லா நிம்மதியும் திருப்பி கொடுக்க போறான்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அவங்களுமே கொஞ்சம் மன நிம்மதி ஆனாங்க. காசியபர் கணிச்ச மாதிரியே ஒன்னா கெடுதல் நடக்க ஆரம்பிச்சது. உடனே திதி அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க பிள்ளைகள் பிறந்தா கண்டிப்பா உலகத்துக்கு கெடுதல் தான் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு கருவிலேயே சுமார் 100 ஆண்டு வச்சு வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிறக்கிற டைம், அதாவது மாலை நேரத்துல அவங்க பிறக்குறாங்க. அந்த டைம்ல அவங்க பிறக்கும் போது ஃபுல்லாவுமே இந்த உலகம் ஃபுல்லாமே இருளால சூழ்ந்துக்குச்சான். அது மட்டும் இல்லாம காத்து பலமா அடிக்க ஃபுல்லாவே பெரிய பெரிய மரம் எல்லாமே கீழே விழுந்துருச்சான். நரிகள் எல்லாருமே சேர்ந்து ஊளை விட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம பால் கொடுக்கிற அந்த பசு பால் கறக்கும் போது பாலை கொடுக்காம ரத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சான். இதையெல்லாம் பார்த்து எல்லாருக்குமே பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. முதல் குழந்தைக்கு இரணியகசிபுவும் 2வது குழந்தைக்கு இரணியாட்சனும் பேர் வச்சிருக்காங்க. 2வதா பிறந்த குழந்தை அதாவது இரணியாட்சி. இந்த இரணியாட்சன் என்ன பண்ணிருக்காருன்னா, உலகத்தை தான் ஆளணும்ன்ற எண்ணத்தோட தனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தோட கெட்ட நோக்கத்தோட தேவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சுட்டாரு.
தேவனை நோக்கி தவம் ரொம்ப ஆழமா தவம் இருக்க தேவன் அவர் கண் முன்னாடி தோன்றி அவங்க கேட்ட வரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதாவது ரொம்ப பலமான ஒரு ரட்சகனா அவர் ஆயிட்டாரு. இது கிடைச்சதும் இரணியாட்சன் என்ன பண்ணிருக்காருன்னா அடுத்த கணமே தேவர்கள் எல்லாரையும் விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. உலகத்துல இருக்கிற எல்லா கெட்டதையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லா அட்டுலத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களை கண்டு உலகமே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு, அலற ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம இரணியாட்சன் ஒரு படிக்கு மேல போய் பூமாதேவி, அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியை எடுத்துட்டு போயிட்டு கடலுக்கு அடியில போயிட்டு ஒளிச்சு வச்சுட்டு பூமியை ஃபுல்லாமே இருண்ட சூழ்ந்துருச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பகவான் வராகி அவதாரம் எடுக்கிறாரு. இந்த வராகி அவதாரம் அதாவது பன்றி அவதாரம் எடுக்கிறாரு. இந்த பன்றி அவதாரம் எதுக்காக எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இரணியாட்சன் உலகத்தை போய் ஒளிச்சு வச்சுட்டாருன்ற விஷயத்த தெரிஞ்ச உடனே உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஸ்ரீ வராகி அவதாரம் எடுக்கிறாரு நம்ம வராகமூர்த்தி. வராக அவதாரத்தை எடுத்தவரு சும்மா இருப்பாரா? அந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு ரீசனே நம்ம பூமியை காப்பாத்துறதுக்காக தான். ஸோ வராக அவதாரத்தை எடுத்துட்டு வந்து கடலுக்கு உள்ள போயிட்டு இரணியாட்சன் கிட்ட சண்டை போட்டு நம்ம பூமியை அவரோட கூர்மையான பல்லுல வச்சு மேலே கொண்டு வந்து பூமி எந்த இடத்துல சரியான இடத்துல நிக்கணுமோ அந்த இடத்துல பூமியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. அதாவது நம்ம பூமாதேவியை காப்பாத்திட்டாரு. இதுக்காக தான் நம்ம இறைவனான மகாவிஷ்ணு வராக அவதாரத்தை எடுத்ததுக்கான ஸ்டோரி இதுதாங்க. இதுல நிறைய பேர் நிறைய கதைங்களை சொல்லலாம், ஆனா இதோட ஷார்ட்டான ஸ்டோரி இதுதான். அடுத்த வீடியோல அடுத்த அவதாரத்தை பத்தியும் சுவாரஸ்யமான நீங்க கேள்விப்பட்டதையும் இல்லை கேள்விப்படாததையும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவில் எங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்காததுனால நாங்கள் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சிருப்போம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே பொறுமையாக ரொம்பவே நிதானமாக ஃபுல் ஸ்டோரியையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்த வீடியோக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அத்வைத தர்மா.